அரசாங்க மருத்துவமனைகளில் 2019ஆம் ஆண்டிலிருந்து இன்றளவில் ஹவுஸ்மேன்களின் எண்ணிக்கை 50 விழுக்காடாக குறைந்துள்ளது. இந்நிலையில் மருத்துவ பட்டதாரிகள் பணியாளர்களை தொடர்ந்து பணியில் நிலைநிறுத்துவது மீதான தன்னுடைய கொள்கைகளை சுகாதார அமைச்சு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களும் மருத்துவத்துறை சார்ந்த தொழில்துறைகளும் வலியுறுத்தியுள்ளன. ஹவுஸ்மென்களின் எண்ணிக்கை 50 விழுக்காடாக சரிவு கண்டிருப்பது அரசாங்க மருத்துவமனைகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்ற எச்சரிக்கை அலாரம் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் ஹவுஸ்மென்களின் எண்ணிக்கை 6134ஆக இருந்தது. கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 3271ஆக இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய சரிவு. இன்றைய இளம் தலைமுறையினர் மற்ற துறைகளில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்கின்றனர். மருத்துவத்துறையில் அவர்களுடைய ஈடுபாடு மிக குறைவாக இருக்கிறது என்று ஹர்டால் டாக்டர் கான்ட்ராக்ட் இயக்கத்தின் பேச்சாளர் டாக்டர் முகமது யாசின் கூறினார். 2021ஆம் ஆண்டிலிருந்து ஹர்டால் இந்த விவகாரத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதனால் ஏற்படக்கூடிய மோசமான பாதிப்புகளையும் அது சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆனால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எதையும் காது கொடுத்து கேட்பதும் இல்லை, உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதும் இல்லை என்று அவர் மேலும் சொன்னார். மருத்துவ பட்டப்படிப்பை முடிக்கும் பட்டதாரிகள் சுகாதார அமைச்சில் இணைவதற்கு பதிலாக வெளிநாடுகளில் வேலை தேடிச் செல்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்று டாக்டர் முகமது குறிப்பிட்டார். அதே சமயத்தில் மலேசிய மருத்துவ மன்றத்தில் பதிந்து கொள்ளும் மருத்துவ பட்டதாரிகளின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு சரிவு கண்டிருக்கிறது. 2017இல் 6147 மருத்துவ பட்டதாரிகள் மலேசிய மருத்துவ மன்றத்தில் பதிந்து கொண்டனர். ஆனால் 2022இல் அவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்து 3131ஆக மட்டும் இருந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.